ஹலோ டு ஆல். நீட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வேணும் வேணான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இஷ்யூ போயிட்டே இருக்குது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போக போக பழகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக மெடிசன் படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ ஒரு நடந்திருக்க சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. என்னன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளாவில் ஒரு சம்பவங்க. ஒரு பொண்ணு 4 வயசு அவங்களுக்கு கைகளில் 6 விரல் இருந்திருக்கு. அந்த 6வது விரல் அவங்களுக்கு ரொம்ப அப்நார்மலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டரை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கன்சிடர் பண்ணி இந்த 6வது விரலை ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சர்ஜரி நடந்திருக்கு. சர்ஜரி நடக்கும்போது அந்த குழந்தைய மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்காங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்து டாக்டர் வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த குழந்தைய போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்திருக்கு. என்னன்னா கைகளில் பண்ண வேண்டிய சர்ஜரியை தப்பாக வாயில் பண்ணியிருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த குழந்தைகிட்ட பேசும்போது அவங்களுக்கு நாக்கில் ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால நாங்கள் நாக்கில் சர்ஜரி பண்ணியிருக்கோம்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. பட் என்ன உண்மையான ரீசன்னா ஒரே நாளில் 2 பேத்துக்கு அங்கே சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ அந்த சர்ஜரியில் வந்து டாக்டர் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அலட்சியத்தினால இவங்க அந்த சர்ஜரியை தப்பாக பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைக்கு. ஸோ இப்போ அந்த சர்ஜரி பண்ண டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் பெஜோன் ஜான்சன். ஹெல்த் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீனா ஜார்ஜ் அவங்க வந்து இந்த டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் சொன்னேன் எக்ஸிஸ்டிங் டாக்டர்ஸ்க்கே வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் பெஜோன் ஜான்சன் அவர் மேலே 2 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. 336 ஒன்று ஐபிசி 337 ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சஸ்பென்ஸில் இருக்காரு. ஸோ இப்போ அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு சொல்லி ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அலட்சியத்தினால கவனக்குறைவுனால ஏதோ ஒரு மருத்துவத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு விபரீதம் மருத்துவர்களால் நடந்துக்கிட்டே இருக்குது நாடு ஃபுல்லும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்யூ.